மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இன்னைக்கு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேஸ் மார்க் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2025ஆம் ஆண்டு எழுதின இரண்டாம் நிலை காவலர் எழுத்து தேர்வுல ஒரு 5 மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கு ஏற்கனவே தனி நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதாவது 3 வினாக்களுக்கு, அதாவது ஏ சீரீஸ் வினாத்தாள்ல வினா எண் 6, 7, 13, 31, 52 இந்த வினாக்கள்ல 3 வினாக்களுக்கு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்து திரும்பவும் ரீபிசிக்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அதை எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு எப்பவுமே ஒரு தனி நீதியரசர் கொடுத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடுக்கும் போது அந்த வழக்கு விசாரணைக்கு எங்க போகும் அப்படின்னா பெஞ்சுக்கு போகும். உயர்நீதிமன்ற பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வின் முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரும்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தரப்புல அந்த வழக்குடைய அனைத்து சாராம்சங்களையும் முன் வச்சாங்க. பிளஸ் அந்த நம்ம மாணவர்கள் சார்பா இருக்கவங்களும் அது எல்லாமே தெரியப்படுத்தினாங்க, வழக்கறிஞர் எல்லாமே தெரியப்படுத்தினாங்க. அதை அனைத்தையும் உள்வாங்கி கொண்ட அந்த அமர்வு நீதிபதிகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பான உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு தேர்வாணைய முகமை நடத்தக்கூடிய இது போன்ற தேர்வுகள்ல ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு அவங்க ஆன்சர் கீயை பிரேம் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபைனல் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொடுக்கறதுல நம்ம மேலும் நீதிமன்றம் தனது அதிகாரத்தை தலையிட்டு வேற மாதிரியான விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு மீறி உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல விசாரணை போச்சு. அந்த 1/2 மணி நேர விசாரணையும் கம்ப்ளீட்டா பார்க்கும்போது கடைசியில நீதியரசர் சொன்ன அந்த அமர்வு சொன்ன விஷயங்கள் இதுதான் சொன்னாங்க. அதனால அந்த உத்தரவு ரத்து பண்ணிட்டு இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த கிரேஸ் மார்க் இதுக்கு மேல கொடுக்க தேவையில்லை, எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன விடைகள் கொடுத்தாங்களோ அதுவே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுதான் அந்த இன்றைய விசாரணையில நடந்தது. இன்னும் அந்த ஆர்டர் காப்பி கிடைக்கல. ஆனா அந்த விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட அந்த வாய்ஸ் பதிவு இருக்கு இல்லையா, நீதியரசர்கள் பேசினது, வழக்கறிஞர்கள் சார்பாக பேசினது, அட்வொகேட் ஜெனரலே ஆஜராயிருந்தாங்க போல, இவங்க எல்லாம் பேசினதை வச்சு அதுல இருந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மையான தகவல் தான். இது நம்ம மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு மாணவர்கள்கிட்ட பகிரக்கூடாது. ஏன்னா இது ஒருவேளை பெஞ்ச்லயுமே அது உறுதி செய்யப்பட்டிருந்தால், கிரேஸ் மார்க் வழக்கு உறுதி செய்யப்பட்டிருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும். புதிதாக மாணவர்கள் பிசிக்கல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு இன்று கிடைக்கல. ஆனா நம்ம என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இது போட்டித் தேர்வு இல்லையா, அதனால இன்று இந்த விஷயம் நடந்திருக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா, கூடிய விரைவில் நமக்கு ஓவரால் கட் ஆஃப் வெளியிடப்படலாம் அப்படின்றது தெளிவுபடுத்துகிறது. ஏற்கனவே இந்த ஹைட் கேஸ் ஒரு பக்கம் இருக்கே சார்னா அதை பத்தி பயப்பட தேவையில்லை. அது நமக்கு ஓவரால் கட் ஆஃப் வர்றதுல எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாது. சரியா? மாணவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. வேற ஆர்டர் காப்பி வந்த பிறகு வேணும்னா இன்னும் கிளியர் கட்டா இதை பத்தி பேசுவோம்.